ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எப்படி பாஸ்போர்ட் எடுக்கிறதுன்னு பார்க்குறோம். இப்போ வந்து இந்தியாவில் வந்து பாஸ்போர்ட் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாகிடுச்சு, ரொம்ப ஃபாஸ்ட்னு பண்ணிட்டாங்க. மாதிரி 60 டேஸ் 90 டேஸ்லாம் ஆகிறதில்ல, ஜஸ்ட் 30 டேஸ்லேயே நார்மல் பாஸ்போர்ட்டே வந்துடுது. தக்கல்னா ஜஸ்ட் 15 டேஸ்க்குள்ளே கிடைக்குது, இல்லை 1 வீக்கில் கூட கிடைக்குது பிலோ 15 டேஸில். அதனால் நீங்கள் இப்போ எதுவும் ஒரி பண்ண தேவையில்ல. ஆனால் தக்கலுக்கு வந்து ரேட் அதிகம், அரௌண்ட் 8,000 to 10,000 வருது. இப்போ நார்மல் பாஸ்போர்ட்னா 3,000 to பிலோ 3,000 ஆகுது. இப்போ நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்கணும்னா நீங்களே அப்ளிகேஷன் ஃபில் பண்ணாதீங்க. பெட்டர் யூ கேன் கோ டு இன்டர்நெட் சென்டர். அங்கே தான் வந்து அவங்க ரெகுலராக பண்ணுறனால அவங்க டீட்டெயில்ஸ் எதுவும் மிஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்மளுக்கு அடல்ட்டுக்கு வந்து பாஸ்போர்ட் எடுக்கணும்னா கண்டிப்பாக வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னா 10th, அப்புறம் ஆதார், பேனு, அது மாதிரி இருந்தால் போதும். மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி தந்துடுவாங்க. அப்புறம் நம்ம நேரில் போய் அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்குற டேட்டுக்கு போயிட்டு நம்ம ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் அவங்களுக்கு காட்டணும். எல்லாமே நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தேவைப்படும். அவங்க அந்த அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் சொல்லுவாங்க, இது இந்த சர்டிஃபிகேட்லாம் தேவைன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி 10th அவங்க என்ன கேட்டாங்களோ அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும் போதும். பெட்டர் நீங்கள் வந்து எல்லா சர்டிஃபிகேட்டும் எடுத்துக்கோங்க. அவங்க ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அந்த சர்டிஃபிகேட்டில் பார்த்து வெரிஃபை பண்ணிப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் குழந்தைக்கு எடுக்கிறீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு வேணும். பிலோ 5 இயர்ஸ் நீங்கள் மோஸ்ட்லி ஆதார் கார்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு குழந்தைக்கு. உங்களை லிங்க் பண்ணி தான் அதில் குழந்தைக்கு எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட் எடுக்கணுன்னாலும் உங்களுக்கு பாஸ்போர்ட் இருந்தால் தான் குழந்தைக்கு எடுக்க முடியும். நீங்கள் ஆதார் குழந்தைக்கு வாங்கினதுக்கப்புறம் உங்களோட பாஸ்போர்ட்டும், ஆதார், அப்புறம் பர்த் சர்டிஃபிகேட் 3ம் கொடுத்தா தான் குழந்தைக்கு வந்து அப்பாயின்மெண்ட் போட முடியும். அதேமாதிரி அங்கே போய் காட்டுறப்பையும் அதுதான் காட்டணும். அப்போ தான் வந்து அவங்க லிங்க் பண்ணி உங்கள் பாஸ்போர்ட் வந்து குழந்தைக்கு லிங்க் பண்ணி அவங்க அப்ரூவல் கொடுத்து போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கு போவோம். அப்புறம் செகண்ட் ரவுண்ட் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்து அடல்ட்டுக்கும் சில்ட்ரனுக்கும் போவோம். இப்போ மோஸ்ட்லி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உங்களை கூப்பிடுவாங்க வர சொல்லி. அப்படி இல்லை வீட்டுக்கு வருவாங்க. வந்தாங்கன்னா சம் டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்பாங்க. அட்ரஸ் இந்த அட்ரஸில் எத்தனை வருஷமாக இருக்கீங்கன்னு கேட்டுட்டு அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் ஓகே பண்ணுவாங்க. இல்லை வெரிஃபை பண்ணிட்டு அவங்க அப்ரூவல் கொடுப்பாங்க. அப்ரூவல் கொடுத்ததும் கண்டிப்பாக நம்ம அந்த டியூரேஷன் 30 டேஸ்க்குள்ளாரையே நம்மளுக்கு நார்மல் பாஸ்போர்ட்டே வந்துடும். இதுதான் இப்போ நடக்கிற பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் ப்ராசஸ். ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. அதே மாதிரி நீங்கள் இன்னும் அதிக வீடியோஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.